ஒரு டவுட் கேளுங்க. இப்போ ஃபேஷியல் பண்றதுனால ஒயிட் மட்டும் தான் ஆவாங்களா இல்ல அதுக்கு வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இல்ல அது மட்டும் தான் காரணமா ஒயிட் ஆகுறதுனால தான் பண்றாங்களா? நிறைய பேர் இந்த டவுட் இருக்கு, நிறைய பேருக்கு. ஃபேஷியல் பண்றதுனால நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஃபேஷியல் பண்றதுனால நான் ரொம்ப பிரைட்டா தெரிவேன், அழகா தெரிவேன், எனக்கு க்ளோ கிடைச்சிடுச்சு, நான் இருக்கிற அழகை விட ரொம்ப அழகா தெரிவேன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் ரீசன் இல்ல. நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க வெளியில போனா கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃபேஷியல்னால மட்டும் கிடையாது. ஃபேஷியல் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும், அதுக்காக ஃபேஷியல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, கண்டினியூஸா நீங்க ஃபேஷியல் ஒரு 15 டேஸ் ஒருத்தங்க ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஃபேஸையும் ஃபேஷியல் பண்ணாத ஒருத்தவங்களோட ஃபேஸையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சேம் ஏஜா தான் இருப்பாங்க, 25 ஏஜஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபேஷியல் பண்ணிருப்பாங்க, இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த க்ளோ, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்டடா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ இவங்களுக்கு அப்படி கிடையாது, எண்ணெய் விழிஞ்ச மாதிரி எதுவுமே பண்ணாத ப்ராப்பர் இல்லாத மாதிரி ஃபேஸஸா இருக்கும். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னா மசாஜஸ் தான். நம்ம ஃபேஸஸ்க்கு கொடுக்குற மசாஜஸ்னால நம்ம ஸ்கின் வந்து டைட் ஆகுது. ஸோ 30+ ஆகும்போது கூட நம்ம இன்னும் யங்கஸ்டாவே தெரியும். நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கும் போது எனக்கு 35 ஆச்சு 40 ஆயிடுச்சுன்னு ஐயோ அப்படி இல்லையே, உங்களுக்கு 30, 25 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஃபேஷியல் ரெகுலரா எடுத்து வரும்போது உங்க ஸ்கின் வந்து டைட் ஆகும். இந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த தோல் எல்லாம் வந்து சுருக்கம் உங்களுக்கு விழாது. ஏஜ்டு ஆகும்போது அந்த சுருக்கங்கள் வராம இருக்கும். சோ நீங்க கண்டினியூஸா ஃபேஷியல் எடுத்துக்கலாம். டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இத போல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.